கற்றலில் கேட்டலே நன்று. இது ஔவையாருடைய ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு பாடல். கற்றலில் கேட்டலே நன்று. நாமெல்லாம் சிறு வயதிலிருந்தே தாய் தந்தையர்கள் முதலில் எந்த புத்தகமும் இல்லாமல் சொல்லித் தருவார்கள். பிறகு ஆசிரியர்கள், நாம் எல்லாம் பள்ளிக்கு செல்லும் பொழுது ஆசிரியர்கள் அவர்கள் படித்துவிட்டு நமக்கு சொல்லித் தருவார்கள். நாம் அதை காதால் கேட்டு தெரிந்து கொள்வோம். புத்தகம் வந்த பொழுது புத்தகத்தின் மூலம் நாம் படித்து தெரிந்து கொண்டோம். ஆனால் இன்றளவும் புத்தகம் படிப்பதற்காகவே பல நூல் நிலையங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஆதி காலத்தில் இருந்தே நமக்கு ஏதாவது ஒரு தகவல் வேண்டுமென்றால் எங்காவது ஒரு லைப்ரரிக்கு சென்று அதை தேடி அதை எடுத்து படித்து தெரிந்து கொள்வோம். ஆனால் அந்த நிலை இப்பொழுது மாறியிருக்கிறது. என்றால் பல பேச்சாளர்கள் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிறார்கள், பொது இடங்களில் பேசுகிறார்கள். இப்பொழுது முகநூல் வாயிலாக பலர் பேசுகிறார்கள். யூடியூப் என்ற ஒன்றில் அவர்கள் பதிவிடுகிறார்கள். அதை நமக்கு காதால் கேட்டாலே போதும். ஆதாரபூர்வமாக சில விஷயங்களை அவர்கள் முன்வைத்து பேசுகிறார்கள். நாமும் அப்படித்தான். அரங்கத்தில் பல அரங்கங்கள் ஏற்படுத்தியுள்ளார்கள். இங்கே நமக்கு நண்பர்கள் ஒரு குழுக்கள், அதிலே எல்லோரும் வாருங்கள், பேசுங்கள், உங்களுக்கு தெரிந்ததை தெரியாததை, அரசியல் இல்லாமல் வேறு எதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள் என்கிறார்கள். அதற்கு நமக்கு ஏதாவது தயாரித்து போக வேண்டும். இல்லை என்றால் நம்மால் பேச முடியாது. ஏதாவது கதையடிக்கலாம், ஏதாவது கதையை சொல்லலாம். நல்ல கருத்துக்களை எல்லோர் மனதிலும் பதியும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் கொஞ்சம் தயாரித்து போக வேண்டும். இல்லை என்றால் முடியாது. வெறும் ஒரு ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுவது என்பது ஏற்கனவே அங்கே யாரோ தயாரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் வீட்டில் நாம் சாப்பிட வேண்டும் என்றால் அதற்கான எல்லாவற்றையும் தயார் செய்து முடிந்தால்தான் நாம் சாப்பிட முடியும். அதுபோல நாம் ஒரு பேச்சாளர் ஒரு சாப்பாட்டை வழங்குகிறார், எல்லோரும் புசிக்கும்படியாக வழங்குகிறார். அப்படித்தான் நமக்கு கற்றலில் கேட்டலே நன்று. சில நேரம் புத்தகங்களை வாசித்து அதை நாம் பிறருக்கு சொல்லலாம். இல்லையென்றால் பிறர்கள் சொல்வதை பொதுக்கூட்டங்கள் நடக்கின்றன, அங்கே கேட்கலாம், பட்டிமன்றத்தில் கேட்கலாம். இப்பொழுது நல்ல காணொளிகள், அதாவது யூடியூபில் வந்துவிட்டது. அதிலிருந்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அது மற்றவர்களுக்கு சொல்லலாம், பயனுள்ளதாக இருக்கும். அவர்கள் காது கொடுத்து கேட்பார்கள். எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், எதற்காக சொல்ல வேண்டும் என்பது அவர்கள் கேட்கின்ற தன்மையை பொறுத்தே அமையும். அதனால்தான் கற்றலில் கேட்டலே நன்று. படிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கற்றலில் நமக்கு காது இருக்கிறது, கண்கள் இருக்கிறது, ஐம்புலன்கள் இருக்கிறது. இந்த 5 புலன்களும் நம்மை ஒருமுகப்படுத்தி நம்ம மூளையில் பதிவு செய்கிறது. அதுதான் முக்கியம். அடிக்கடி சொல்வார் ஒரு ஆராய்ச்சியாளர், அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் என்று. எனவே நண்பர்களே, கற்போம், கற்றதை மற்றவர்களுக்கு சொல்வோம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு.